ஒரு சூழ்ச்சியாகவும் இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் சோதனையாக இருக்கிறது. அவைகளுக்கு போடப்படக்கூடியவைகள் அங்கே அதனுடைய அதாவது மனிதனுடைய சில உறுப்புகளுடைய மாமிசங்கள் அங்கே பயன்படுத்தப்படுகின்றது. மனிதனுடைய சில உறுப்புகள் தலைமுடிகள் போன்றவைகள் சிலது பாவிக்கப்படுகின்றது. அங்கே இரத்தங்கள் மோசமான முறையிலே அதாவது அனுமதிக்கப்படாத ஹலாலான முறையிலே அறுக்கப்படாத அதாவது அறுக்கப்படாத செத்த மிருகங்களுடைய மாமிசங்களும் முள்ளுகளும் இரத்தங்களும் முள்ளுகளும் மாமிசங்களும் அதே போல இஸ்லாத்திலே விளக்கப்பட்ட பண்டியுடைய கொழுப்புகளும் பண்டியுடைய மாமிசத்துடைய பகுதிகளும் இப்படியாக செத்தவைகள் மோசமானவைகள் இஸ்லாம் அனுமதிக்கப்படாத மிருகங்கள் இவைகளுடைய மாமிசங்கள் இரத்தங்கள் மதுபானம் சாராயம் இப்படியானவைகள் எல்லாம் அங்கே கலவை பொருட்களாக அதிலே சேர்க்கப்படுகின்றது. சேர்க்கப்பட்டுத்தான் இப்படியான உணவு பதார்த்தங்கள் பட்டர்கள் சீசுகள் சாக்லேட் வகைகள் எல்லாம் தயாரிக்கப்படுகின்றது என்பதை அண்மை காலத்திலே ஜம்மியத்துல் உலமாவுடைய ஆய்வுக்கு பின் கண்டறியப்பட்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சுத்தமானதை சாப்பிடுகின்றோம், முடியமான முறையிலே ஹலாலான உணவுகளை தேடி நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சாப்பிடக்கூடிய நேரத்திலே இப்படியான ஹராம்களை கண்மூடித்தனமாக நாங்கள் சாப்பிடுவோம் என்றால் அல்லாஹ்விடத்திலே எம்முடைய உடம்புக்கு ஹராமானவைகள் போகும் என்றால் அல்லாஹ்விடத்திலே எம்முடைய எந்த ஒரு அமலும் கபூல் செய்யப்படாமல் போய் நாங்கள் பயங்கரமான நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமைகள் ஏற்படும் என்பதை ஒவ்வொருத்தரும் தெளிவு பெறுவது விளங்கிக் கொள்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இவர்கள் இப்படி செய்ய வேண்டும்? அதனுடைய ரசனையை ருசியை கூட்டுவதற்காக, கலரை கூட்டுவதற்காக, அதனுடைய நீண்ட காலம் பாவிப்பதற்காக, இப்படியான பல காரணங்களுக்காக வேண்டி இவைகளை போடுகின்றார்கள், இவைகளை பாவிக்கின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்லாமல் இப்படியான பொருட்களை அவர்கள் பாவிப்பதன் மூலமாக நல்லவைகளை பாவித்தால் செலவு கூட, இவைகளை பாவித்தால் குறைந்த செலவிலே 50 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய ஒன்றை 10 ரூபாய்க்கு அவர்களுக்கு கொடுக்க முடியும். குறைந்த செலவிலே உற்பத்தி பொருட்களை வெளியாக்கி மக்களுக்கு விற்பனை செய்ய முடியும் என்ற முறையிலேதான், என்ற நோக்கத்திலேதான் இப்படியான ஹராமானவைகளை, மோசமானவைகளை, அருவருப்பானவைகளை, நஜீஸானவைகளை எல்லாம் சாப்பாடு பொருள்களிலே கலக்கின்றார்கள். கலவை பொருட்களாக ஆக்கி அவர்கள் சமைத்து தருகின்றார்கள். எமக்கு ரசனையாக இருக்கிறது, ருசியாக இருக்கிறது, நல்ல கலராக இருக்கிறது, நல்ல பியூட்டியாக இருக்கிறது, சாப்பிடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அதிகமான சாக்லேட் வகைகளுக்கு, அதிகமான பட்டர் அதாவது சீஸ் போன்றவைகளுக்கு இவர்கள் 85% ஜெலட்டின் கலக்குகின்றார்கள். 85% 85% ஜெலட்டின் கலக்கின்றார்கள். அந்த ஜெலட்டின் எதால் தயாரிக்கப்படுகின்றது? பண்டிக் கொழுப்பால் தயாரிக்கப்படக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, மனிதனுடைய முடியை எடுத்து அதை தூள் பண்ணி அதாவது சில பேக்கரிகளில் பயன்படுத்தி அதிலே பானை சமைப்பதற்கு பயன்படுத்துகின்றார்கள். சொத்தாகுவதற்கு, மிருதுவாகுவதற்கு அது காரணமாக இருக்கின்றது. எனவே எல்லா பேக்கரிகளும் அல்ல, சில பேக்கரிகள் அதை பயன்படுத்தி அப்படியானவைகளை செய்வதற்கு அது காரணமாக இருக்கின்றது. எனவே இவைகளை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, இன்று பல கேள்விகளாக இருக்கின்றது. ஏன் தண்ணிக்கு ஏன் ஹலால், தண்ணிக்கு ஏன் ஹலால் என்று மனிதர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். ஒன்று, ஹலால் என்ற சர்டிபிகேட் இருந்தால்தான் அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும், அங்கே அங்கீகரிப்பார்கள். மற்றொரு காரணம், தண்ணிக்கு ஏன் ஹலால் கொடுக்க வேண்டும் என்றால் தண்ணியை பில்டர் பண்ணுவதற்காக வேண்டி, தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி காபன் பாவிக்க வேண்டும். காபன் மூலம் தான் அது செய்ய வேண்டும். அந்த காபனை அதாவது நல்ல சிரட்ட கறி மூலமும் எடுக்க முடியும். அது விலை கூடவாக இருக்கிறது. அதனால் மனிதர்கள் அதாவது மிருகங்களுடைய எலும்புகளை பயன்படுத்தி அந்த காபன் தயாரிக்கப்படுகின்றது. எனவே
எனவேதான் அது என்ன மிருகம் பாவிக்கப்படக்கூடியது, செத்ததா நல்லதா என்று ஆய்வு செய்வது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே செத்த மிருகங்கள் இருந்தும் முள்ளுகளை எடுத்து அதன் மூலமாக காபன்மை, அந்த காபன் மூலமாக தண்ணீரை சுத்திகரித்து பில்டர் பண்ணுவதற்கு முடியும். எனவேதான் தண்ணிக்கும் ஹலால் கொடுக்க வேண்டிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. போத்தலில் அடைக்கப்படக்கூடிய தண்ணிக்கும் ஹலால் தேவையாக இருக்கிறது. அதே போல பல்லு குத்தக்கூடிய டூத்பிக் இருக்கிறது, அதற்கு எதற்கு ஹலால்? அதை சொத்தை, மிருது தன்மையை, அதனுடைய வழுக்கல் தன்மையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அங்கே சில பொருட்கள், அங்க மூலப்பொருட்கள் பாவிக்கப்படுகின்றது. அதனுடைய பண்டியுடைய கொழுப்பினால் தயாரிக்கப்படக்கூடியவைகள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, ஜெல் தலைக்கு போடுகின்றார்கள். ஜெல் தலைக்கு போடக்கூடிய ஜெல் அது அதிகமானது, பண்டி கொழுப்பினால் தயாரிக்கப்படக்கூடியது. இப்படியாக ஏராளமான தரவுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் நாம் என்ன செய்ய முடியும், எப்படி தேடிக்கொள்ள முடியும்? அதற்காக வேண்டித்தான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா முன்வந்து பல தொழில்நுட்ப அறிவுள்ளவர்கள், பல டாக்டர்கள், பல ஆய்வாளர்களை ஒன்று சேர்த்துக் கொண்டு ஒரு குழுவாக இயங்கி இலங்கையில இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய அது எந்த ஒரு சொக்கலட்டாக இருக்கலாம், எந்த ஒரு சாப்பாட்டு பொருள்களாக இருக்கலாம், அவைகளுக்கு ஹலால் எடுக்க வேண்டும். நாம் என்ன உதவி செய்ய வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் எந்த கடையில் போய் சாமானை எடுத்தாலும், அது பட்டராக இருக்கலாம், சீஸாக இருக்கலாம், கேக் வகைகளாக இருக்கலாம். சில கேக் வகைகள் தனியே அங்கே அது மதுபானம் அங்கே பயன்படுத்தப்படுகின்றது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டியது, ஜம்மியத்துல் உலமா, ஓல்ட் சிலோன் ஜம்மியத்துல் உலமா ஹலால் என்ற லோகோ குத்தப்பட்டதாக இருக்கின்றதா? அப்படியானதாக இருந்தால் நாம் எடுப்போம், இல்லை என்றால் நாம் எடுக்க மாட்டோம். ஹலால் என்று ஓல்ட் சிலோன் ஜம்மியத்துல் உலமாவுடைய ஹலால் லோகோ குத்தப்பட்டதாக இருந்தால் எடுப்போம், இல்லை என்றால் எடுக்க மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒவ்வொருவரும் இது ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறா, இது ஹலால் அளிக்கப்பட்டிருக்கிறா என்று ஒவ்வொருத்தரும் நோட்டமிட்டு அவைகளை எடுக்க ஆரம்பிப்போம் என்றால், ஹலால் இல்லை என்றால் விற்க முடியாது என்ற நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். இப்பொழுது ஜம்மியத்துல் உலமாவை நாடுவார்கள். அவர்கள் அதை சரியாக பரிசீலனை செய்வார்கள். செய்த பின்புதான் அவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்குவார்கள். ஹலாலானதை சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்று பெரும் பெரும் கம்பெனிகள், 118க்கு மேற்பட்ட பெரும் பெரும் கம்பெனிகள் என்று முன் வந்து விட்டார்கள். ஹலால் சர்டிபிகேட் எடுப்பதற்காக இன்று அதிகமானவை ஹலால் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஹலாலை எடுத்து ஆரம்பித்ததற்கு பின்பு அன்புக்குரியவர்களே, 3000 பண்டி வளர்த்த ஒரு பண்டி பண்ணை அண்மையிலே மூடப்பட்ட விடயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏன் எமக்கு இல்லை என்றால் ஹலால் கிடைக்க மாட்டாது, ஹலால் எங்களுக்கு சர்டிபிகேட் வேணும் என்று அந்நிய காவிர்கள் கூட நாடி வரக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 200 மில்லியன் ரூபாய் நஷ்டமடைந்து அந்த கம்பெனி அப்படியே மூடிவிட்டு 200 மில்லியன் புதுசாக அவர்கள் தயாரித்து ஹலாலான ஒரு கம்பெனியை உருவாக்குகின்றார்கள். ஏன்? ஜம்மியத்துல் உலமாவுடைய ஹலால் எங்களுக்கு சர்டிபிகேட் ஹராத்தோடு கலந்திருந்தால் கிடைக்காது, எமக்கு ஹலால் வேண்டும், ஹலால் இல்லை என்றால் நம்முடைய வியாபாரம் குறைந்து கொண்டு போகின்றது என்று பெரும் பெரும் கம்பெனிகள் கூட முன் வந்திருக்கக்கூடிய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஹலாலுடைய சப்ஜெக்டை அண்மையிலே புத்தளத்திலே, அண்மையிலே குர்ஆனிலே, இன்று பதுல்லையிலே பாடசாலை மாணவர்களுக்கும் டீச்சர்ஸ்மாருக்கும் நாளைய தினம் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஹலால் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பிரசன்டேஷன் செய்து ஒவ்வொரு உணவுப் பொருளுடைய விபரீதத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவிலே பல ஊர்களைச் சேர்ந்த நபர்கள் இருப்பார்கள். எனவே குர்ஆனிலே செய்த புரோகிரத்திலே அந்த மக்கள் வேண்டிக் கொண்ட ஒரு விடயம், சமைப்பது பெண்கள் தான் வீட்டிலே. எனவே பெண்களுக்கும் ஒரு நிகழ்ச்சி செய்யப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அந்த அடிப்படையிலே முடிமான அளவு ஒவ்வொரு ஊர்களுக்கும் உங்களுடைய ஹலால் நிறுவனத்தோடு, ஜம்மியத்துல் உலமாவுடைய நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு அந்த ஹலாலை ஒவ்வொரு ஊர்களையும் செய்வதற்கு முற்படுங்கள். ஹராத்தை விட்டும் பாதுகாருங்கள். ஹலாலான உணவு போகவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எம்முடைய உடம்புக்கு
அந்த மோசமானவைகளை சாப்பிடுவதால தான் 35-40 வயசிலே மனிதனுக்கு சுகரும் பெசரும் மோசமான நோய்கள் ஏற்பட்டு அந்த மோசமான நிலைமைக்கு உள்வாங்கப்படுகின்றான். ஏன்? அசூசியான நஜீசான செத்தவைகளை நாங்கள் உடம்புக்குள் புகுத்தும் பொழுது உடம்புகள் முள்ளுகள் வெறுக்கிறது, மோசமான நோய்கள் ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கின்றது. எனவே ஒரு பயங்கரமான காலம், யஹூதி நசரானிகளுடைய சூழ்ச்சிகள் நிறைந்த காலம். இந்த காலத்திலே முடியுமான அளவு ஹலால்களை நாங்கள் சாப்பிடக்கூடியது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் எந்த ஒரு சொக்கலத்தை எடுத்தாலும் சிலர்கள் அரபு துபாய் நாட்டிலிருந்து அரபெடுத்தால் பொறிக்கப்பட்டதை அரபெடுத்தால் இருக்கின்றது என்று கொண்டு வருகின்றார்கள். அதை ஐரோப்பிய நாடுகளிலிருந்து துபாய் போன்ற நாடுகளுக்கு, பஹ்ரைன் போன்ற நாடுகளுக்கு அரபெடுத்தால் அவருடைய கொம்பனி விடயங்களை எழுதி அனுப்புகின்றார்கள். எம்மவர்களுக்கு அரபெடுத்திருந்தால் எல்லாமே குர்ஆன் என்று நினைக்கின்றார்கள். அதை வேங்கிக் கொண்டு வருகின்றார்கள். அதிலே எத்தனையோ மோசமானவைகள் கலக்கப்பட்டிருக்கின்றது என்று அறியோம். எனவே விசேஷமாக சைனாவிலிருந்து வரக்கூடிய சாக்லேட் வகைகள் அதை இன்னும் சரியாக இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. இப்படியாக நிறைய ஹராமான சாக்லேட்டுகளும் சீஸ் வகைகளும் பட்டரும் இப்படியானவைகள் நிறைய இருக்கின்றது. எனவே முடியுமான அளவு ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய உதவிதான் ஹலாலான இருக்கிறா, ஹலாலான பதியப்பட்டிருக்கின்றதா என்பதை கேட்டு நாம் நம்முடைய உணவு பதார்த்தங்களை நாங்கள் வேண்டுவோம் என்றால் அதை ஹலாலான முறையில் சாப்பிட்டு அல்லாஹ் இடத்திலே ஒரு சுத்தமான ஒரு பரிசுத்தமான மூமினாக வாழ்ந்து நாளைய கியாமத்திலே உன்னதமான சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கும் எம்முடைய அமல்கள் அல்லாஹ் இடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கும் காரணமாக இருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் பொருந்தி எம்முடைய அமல்களையும் கபூல் செய்து மேலான சொர்க்கத்துக்குரிய உடம்பாக எம்முடைய உடம்புகளை ஆக்கி அருள்வானாக. எம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியலே சேர்த்துக் கொள்வாயாக. நாயனே, பேருக்கு புகழுக்கு வாழக்கூடியவர்களாக ஆகாமல் யா அல்லாஹ் இஹ்லாஸோடு உலகத்திலே தூய்மையாளர்களாக வாழ்ந்து நல்ல முறையில் ஹலாலான வியாபாரம் செய்து ஹலாலான உணவுகளை உட்கொண்டு யஹூதி நசரானிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான மூமினாக வாழ்ந்து மௌத்தாகுவதற்கு எம் அனைவருக்கும் அருள் புரிவாயாக. எம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.netmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.